வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். கடந்த சில மாதங்களாக காசா பகுதியில் குறைந்து போயிருந்த இஸ்ரேலிய தாக்குதல்கள் கடந்த சில நாட்களாக மிகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளன. பாலஸ்தீனிய இயக்கங்கள் இஸ்ரேலை நோக்கி ராக்கெட்களை ஏவுவதும் அதிகரித்துள்ளது. காசாவில் மூத்த ஹமாஸ் தளபதிகளின் மறைவிடமாகவும் கட்டளை மையமாகவும் பயன்படுத்தப்பட்டு ஒரு முழு குடியிருப்பு வளாகத்தையும் இஸ்ரேலிய துருப்புகள் இடித்ததாக IDF கூறியுள்ளது. அந்த குடியிருப்பு வளாகத்திலிருந்து இஸ்ரேலின் ஸ்ட்ரெடோட் பகுதியை குறிவைத்து தாக்குவதற்கு வசதியாக உயரமான கட்டடங்கள் இருந்ததாகவும் IDF தெரிவித்தது. குடியிருப்பு வளாகம், டேங்க் எதிர்ப்பு ஏவுகணை, சூடு நிலைகள், கண்ணிவடிகள், சுரங்கங்கள் மற்றும் இஸ்ரேலை இலக்காக கொண்ட ராக்கெட் லாஞ்சர்களுடன் மத்திய தீவிரவாத வளாகமாக செயற்பட்டதாக இஸ்ரேலிய இராணுவம் கூறியது. காசாவில் இஸ்ரேலிய தரைப்படைகளும் சரி, விமானப்படையும் சரி பல கட்டடங்களை தரைமட்டமாக்கி உள்ளன. ஆனால் ஒரு முழு குடியிருப்பு வளாகத்தையும் ஒற்றை தாக்குதலில் தரைமட்டமாக்கியது இதுவே முதல் தடவை. இஸ்ரேலிய இராணுவ போர் பொறியியலாளர்கள் முழு வளாகத்தையும் அது வைத்திருந்த இராணுவ உள்கட்டமைப்பையும் கடந்த ஒரு வாரமாக அளித்ததாக IDF கூறியது. இஸ்ரேலுக்கும் காசா பகுதிக்கும் இடையிலான எல்லைக்கடவை ஒன்று ஹமாஸால் தாக்கப்பட்டது. வடக்கு காசா பகுதியில் இருந்து ஏவப்பட்ட ராக்கெட் எரஸ் எல்லைக்கடவையை தாக்கியதாக இராணுவம் தெரிவித்துள்ளது. ராக்கெட் தாக்குதலால் எல்லைக்கடவை மற்றும் ஒரு உதவி ட்ரக் வளாகத்தை ஒட்டியுள்ள பகுதிக்கு சேதம் ஏற்பட்டது. தாக்குதலின் போது அருகில் உள்ள நெட்டிவ் ஹசாராவில் சைரன்கள் ஒலித்தன. காயம் ஏற்பட்டதாக தகவல் ஏதும் இல்லை. கடந்த காலங்களில் காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் மக்கள் நடமாட்டத்தை எளிதாக்கிய இந்த குறுக்கு வழி எல்லைக்கடவை காசாவுக்கு மனிதாபிமான உதவி பொருட்களை கொண்டு செல்ல பயன்படுத்தப்படுகிறது. எல்லைக்கடவை மீது தாக்குதல் நடத்தப்பட்டதால் இனி அதனூடாக காசாவுக்கும் மனிதாபிமான உதவி பொருட்கள் போவது சந்தேகமே. அதே நேரத்தில் பாலஸ்தீனிய மருத்துவர்கள் வெளியிட்ட தகவலில் இன்று அதிகாலை காசா நகரில் உள்ள ஒரு வீட்டில் 12 பேர் கொல்லப்பட்டது உட்பட கடந்த 24 மணி நேரத்தில் காசா முழுவதும் தாக்குதல்களில் 60 பேர் கொல்லப்பட்டனர் என்று தெரிவித்தனர். உயிரிழந்தவர்களில் பல குழந்தைகளும் உள்ளடங்குவதாக பாலஸ்தீனிய மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் தாம் பதவியேற்கும் ஜனவரி 20ஆம் தேதிக்கு முன்னதாக இஸ்ரேலிய பணிய கைதிகள் இஸ்ரேலுக்கு போய் சேர வேண்டும், இல்லாவிட்டால் விளைவுகள் வேறு மாதிரியாக இருக்கும் என்று வெளியிட்ட எச்சரிக்கைக்கு மத்தியில் இஸ்ரேலிய இராணுவ நடவடிக்கைகளில் சமீபகால எழுச்சி வந்துள்ளது. தோஹாவில் பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்க இஸ்ரேலிய மத்தியஸ்தர்கள் அனுப்பப்பட்டனர். வெள்ளிக்கிழமை அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் நிர்வாகம் பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு உதவியது. ஒரு ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொள்ளுமாறு ஹமாஸை வலியுறுத்தியது. ஹமாஸ் ஒரு உடன்பாட்டை எட்ட உறுதி பூண்டதாக கூறியது. ஆனால் இதை பல தடவைகள் நாம் பார்த்துவிட்டோம். இருதரப்பும் எவ்வளவு நெருக்கமாக இருந்தன என்பது தெளிவாக தெரியவில்லை. காசாவில் உள்ள மருத்துவமனைகள், சுகாதார உள்கட்டமைப்பு மற்றும் மருத்துவ பணியாளர்கள் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்கள் குறித்து சுதந்திரமான, முழுமையான மற்றும் வெளிப்படையான விசாரணைகள் தேவை என ஐநாவின் மனித உரிமைகள் ஆணைக்குழு நேற்று மீண்டும் வலியுறுத்தியது. அதற்கு பதிலளித்த ஐநாவுக்கான இஸ்ரேலிய தூதர் ஹமாஸ் போர் முழுவதும் மருத்துவமனைக்குள் இருந்து தாக்குதல்களை நடத்தியது. கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலில் இருந்து கடத்தப்பட்ட சில பணிய கைதிகளை அவ்வப்போது மறைத்து வைப்பதற்கும் மருத்துவமனைகளை பயன்படுத்தியது. அதனால் சரியான இராணுவ இலக்குகள் ஆகின்றன. இருப்பினும் பொதுமக்கள் மருத்துவமனைகளில் இருந்து வெளியேற்றப்பட்ட பின்னரே அங்கு இராணுவ நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன என்றார். சர்வதேச சட்டம் பொதுவாக போர்க்காலங்களில் மருத்துவமனைகளில் குறிவைப்பதை தடை செய்கிறது. ஆனால் மருத்துவமனைகள் இராணுவ நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்பட்டால் இந்த பாதுகாப்பு இழக்க நேரிடும் என்று அவர் தெரிவித்தார். போர் முழுவதும் பாலஸ்தீனிய இயக்கங்களால் மறைவிடங்களாகவும் கட்டளை மையங்களாகவும் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் மருத்துவமனைகளை இஸ்ரேல் மீண்டும் மீண்டும் சோதனையிட்டது. இதுபோன்ற நடவடிக்கைகளின் போது தீவிரவாத சந்தேக நபர்களை கைது செய்து விசாரிப்பதாக IDF தெரிவித்தது. சில நேரங்களில் நூற்றுக்கணக்கான பாலஸ்தீனிய இயக்க சந்தேக நபர்களை கைது செய்துள்ளது. ஐநாவுக்கான இஸ்ரேலின் துணை தூதர் ஜோனதன் மில்லர் சமீபகால சோதனை ஒன்றின் போது 240க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனிய இயக்கத்தினர் கைது செய்யப்பட்டதாக கூறினார். அவர் மேலும் கூறிய போது, கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி தெற்கு இஸ்ரேலில் ஹமாஸ் நடத்திய படுகொலையில் பங்கேற்ற 15 பேரும் அதில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சோதனையில் மருத்துவமனையின் இயக்குனர் ஹுசாம் அபு சஃபியாவும் கைது செய்யப்பட்டார். அவரது நிர்வாகத்தின் கீழ் உள்ள கமல் அத்வான் மருத்துவமனையில் நூற்றுக்கணக்கான ஹமாஸ் மற்றும் இஸ்லாமிய ஜிகாத் இயக்கத்தினர் பதுங்கியிருந்ததால் அவர் ஹமாஸ் இயக்கத்தை சேர்ந்தவர் என்று நாங்கள் சந்தேகிக்கிறோம். அவர் தற்போது இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினரால் விசாரிக்கப்பட்டு வருவதாக மில்லர் கூறினார். உலக சுகாதார அமைப்பு WHOவின் பிரதிநிதி ரிச்சர்ட் பீபர் கான் அது பற்றி கூறிய போது, நாங்கள் மருத்துவமனையின் இயக்குநருடனான தொடர்பை இழந்துவிட்டோம். அவரை உடனடியாக விடுவிக்க கோரிக்கை விடுவிக்கின்றோம் என்றார்.
அபு சஃபியா பற்றிய தகவல்களை அமெரிக்கா சேகரித்து வருகிறது என்று ஐநாவுக்கான அமெரிக்க துணை தூதர் டோரதேஷியா பாதுகாப்பு கவுன்சிலில் தெரிவித்தார். காசா எல்லையில் உள்ள இஸ்ரேலிய நகரங்களில் நேற்று பல முறை ராக்கெட் சைரன்கள் ஒலித்தன. நேற்று ஹமாஸ் செயற்பாட்டாளர்கள் மற்றும் ஹமாஸ் கட்டளை மையங்களின் சுமார் 40 இலக்குகள் மீது விமான தாக்குதல்களை நடத்தியதாக IDF கூறியது. காசா மீது பறந்து கொண்டிருந்த இஸ்ரேலிய விமானப்படை ஹெலிகாப்டர் மீது ஏவப்பட்ட விமான எதிர்ப்பு ஏவுகணையால் நேற்று மதியம் இஸ்ரேலிய எல்லையில் உள்ள பீரி கிராமத்தில் ஒரு சைரன் தூண்டப்பட்டதாக ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்தன. மத்திய காசாவின் புரையிச் பகுதியில் ஹமாஸ் உறுப்பினர் ஒருவரால் ஏவப்பட்டு தோளில் இருந்து ஏவப்படும் விமான எதிர்ப்பு ஏவுகணை ஹெலிகாப்டரை தாக்கும் அளவு உயரத்திற்கு வரவில்லை. அத்துடன் அந்த ஏவுகணை அயன்டோம் வான் பாதுகாப்பு அமைப்பால் வெற்றிகரமாக சுட்டு வீழ்த்தப்பட்டது என்று வட்டாரங்கள் தெரிவித்தன. அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்பு நெருங்கும் நிலையில் தாக்குதல்களின் அதிகரிப்பும் அதற்கும் இதற்கும் இடையே ஏதாவது தொடர்பு உள்ளதா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது.